சர்வதேச நாணய நிதியத்தால் அமல்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு மற்றும் அதன் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் ஆகியோர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் புதிய அமைச்சர்கள் குழுவை நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்தித்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தனது அரசாங்கம் பெற்ற மக்கள் ஆணையுடன் இலங்கையின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதன் மூலம் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட தயாராக இருப்பதாக மீண்டும் உறுதிப்படுத்தினார். சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினர் தீர்மானகரமான தேர்தல் வெற்றிக்கு ஜனாதிபதி மற்றும் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் புதிய அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்பட எதிர்பார்ப்பதாகவும் கூறினர். சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தின் வெற்றியானது தற்போதுள்ள ஆட்சியின் மீது பொதுமக்களின் நம்பிக்கையை கட்டி எழுப்புவதில் தங்கியுள்ளது என்று வலியுறுத்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்கள் ஆணைக்கு அமைய செயற்படுவது தமது ஆட்சியின் பொறுப்பு என்றும் வலியுறுத்தினார். தேர்தல் நடந்து முடிந்துவிட்டது. வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆட்சி அமைக்கும் அனுரகுமார திசாநாயக்க அரசுக்கும் எனது வாழ்த்துக்கள் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். நாட்டின் தேசிய தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்ற கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் தமிழர் பிரதிநிதித்துவத்தை இரட்டிப்பாக்க நமது கட்சி எடுத்துக்கொண்ட முயற்சி வெற்றி பெறவில்லை. இன்று இருந்து ஒரு தமிழர் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போய்விட்டது. அதையிட்டு நான் மனவருத்தம் அடைகிறேன். எனினும் கொழும்பு தலைநகர் மாவட்டத்தில் இருந்த தமது 2 பிரதிநிதித்துவங்களை தக்க வைத்துக் கொண்டு இன்று அதை 3ஆகவும் அதிகரித்துக் கொண்ட சகோதர தமிழ் பேசும் முஸ்லிம் உடன்பிறப்புகளை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன் என்று மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் மேலும் கூறியதாவது: அடித்துள்ள அரசியல் அலையின் மத்தியிலும் நாடெங்கும் மக்கள் எமது வேட்பாளர்கள் போட்டியிட்ட 7 மாவட்டங்களில் 2,37,123 விருப்பு வாக்குகளை எமது வாக்காளர்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு விசேட நன்றிகள் எனவும் மனோ கணேசன் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் வைத்து குறித்த குழுவினர் முன்னாள் ஜனாதிபதியை சந்தித்தனர். கடந்த 2 வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தை வழமைக்கு கொண்டு வருவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசாங்கம் ஆற்றிய பணியை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் இதன்போது பாராட்டியதாக இதில் கலந்து கொண்ட முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். EPRLF தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் 65,000க்கும் அதிகமான வாக்குகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு அளித்த வடகிழக்கு சார் தமிழ் மக்களுக்கு முதற்கண் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய நன்றிகளை தெரிவிப்பதுடன் நமக்கு வாக்களிக்காத அல்லது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாத அனைத்து மக்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாவதாக, இலங்கையில் முதற் தடவையாக ஒரு இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட ஜனாதிபதி ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்டு அவரது கட்சி இப்பொழுது 3/2 பெரும்பான்மைக்கு மேலாக பாராளுமன்றத்தில் 159 ஆசனங்களை பெற்றுக்கொண்டிருக்கின்றது. ஒரு விகிதாசார பிரதிநிதித்துவத்தின் கீழ் இதுவரையும் அவ்வாறான 3/2 பெரும்பான்மையை யாரும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் இப்பொழுது 150 3/2 பெரும்பான்மை என்பதற்கு அப்பால் சென்று 159 ஆசனங்களை இப்பொழுது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் தேசிய மக்கள் சக்திக்கு பாரிய பொறுப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது. முதலாவதாக, இது ஒரு வங்குரோத் அடைந்த நாடு, பொருளாதார ரீதியில் மிகவும் வீழ்ச்சி அடைந்த நாடு, தங்களது கடன்களை கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த வகையில் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்த வேண்டியதும் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்த வேண்டிய பெரிய பொறுப்பும் கடமையும் முதலாவதாக
இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கும் அமைச்சரவைக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கின்றது. புதிய ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்ற 2 தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளில் ஒன்றிற்கு ரவி கருணாநாயக்கவின் பெயரை தேர்தல்கள் ஆணைக்குழுவில் பரிந்துரைப்பது தொடர்பான இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் பஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். கட்சியின் பொதுச் செயலாளரால் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் குறித்து கட்சியில் எவருக்கும் தெரியாதென்றும் அவர் கூறியுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து திருமதி தலதா அத்துக்கோரல மற்றும் பொதுஜன பெரமுன சார்பில் கஞ்சன விஜயசேகர ஆகிய 2 உறுப்பினர்களையும் நியமிக்க முன்மொழியப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், සාකච්ඡා කරමින් තිබෙන අතරතුරේදී එක්සත් ජාතික පක්ෂය නොදැනුවත්ව එතුමාගේ නම සිලින්ඩරේ හිමි දේශපාලන පක්ෂයෙන් ඉදිරිපත් කරා කියලා දැනගන්න ලැබිලා තිබෙනවා. එතකොට මේ ගැසට් නිවේදනයට යවු වෙයි කියලා අපිට දැනගන්න ලැබිලා තිබෙනවා. ඔව් පක්ෂයේ හැටියට අපි කල්පනා කරේ මේ නියෝජනයට එක්ක තලතා අතුකෝරල මැතිනිය එහෙම නැත්නම් නීතිඥ රොනල්ඩ් පෙරේරා මැතිතුමා යවන්න ඒ පිළිබඳ සාකච්ඡා කරමින් තිබුණේ. ඒ ගැන නිසි තීරණයක් ගැනීමට ප්‍රථම මෙවැනි කාරණයක් සිදු වෙලා තිබෙනවා. ඒක අපි එක්සත් ජාතික පක්ෂය හැටියට ගත්තොත් අපේ පක්ෂ ව්‍යවස්ථාවේ 3 වගන්තිය සහ 3-4 වගන්තිය සහ 9-7 වගන්තිය සහ 13-7 වගන්තිය සහ 13-8 වගන්ති උල්ලංඝනය වීමකුයි සිදු වෙලා තිබෙන්නේ. இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.